அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பிரார்த்தனை செய்வோம். வலியுறுத்தி கேட்க வேண்டும். இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் போது நீ விரும்பினால் தா, இல்லை என்றால் தர வேண்டாம் என்பது போன்று கேட்கக்கூடாது. மாறாக இதை நீ தந்துதான் ஆக வேண்டும், உன்னால் தான் தர முடியும், வேறு யாராலும் தர முடியாது என்று வலியுறுத்தி கேட்க வேண்டும். நீங்கள் பிரார்த்தித்தால் வலியுறுத்தி கேளுங்கள். அல்லாஹ்வே, நீ பிரார்த்தித்தால் எனக்கு வழங்கு என்று சொல்ல வேண்டாம். வலியுறுத்தி கேட்பது இறைவனை நிர்பந்திக்காது. ஏனெனில் அவனை நிர்பந்திப்பவர் யாருமில்லை என்று நபி அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 6338. பாவமானதை கேட்கக்கூடாது. பிரார்த்தனை செய்யும் போது இறைவனால் தடை செய்யப்பட்டுள்ளதை கேட்கக்கூடாது. உதாரணமாக, ஒருவன் திருடப் போகும்போது, இறைவா, நான் திருடப் போகிறேன், எனக்கு நிறைவாக பொருட்களை கிடைக்கச் செய் என்பது போல் பிரார்த்திக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் பிரார்த்தித்தேன், ஆனால் என் பிரார்த்தனை ஏற்கப்படவில்லை என்று மனிதன் கூறுகிறான். உறவை துண்டிக்கும் விஷயத்திலும் பாவமானவற்றிலும் பிரார்த்தனை செய்தால் அது அந்த அடியாருக்கு பதிலளிக்கப்படாது. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 6340. அவசரப்படக்கூடாது. பிரார்த்தனை செய்யும் போது அவசரப்படக்கூடாது. பலமுறை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். ஓரிரு முறை மட்டும் கேட்டுவிட்டு, நான் பிரார்த்தித்தேன், எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறி பிரார்த்திப்பதையே விட்டுவிடக்கூடாது. இத்தகைய எண்ணத்துடன் பிரார்த்திப்பவனை பிரார்த்தனை செய்தால் அது ஏற்கப்படாது. நான் பிரார்த்தித்தேன், ஆனால் என் பிரார்த்தனை ஏற்கப்படவில்லை என்று கூறி நீங்கள் அவசரப்படாத வரையில் உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 6340. நிராசை அடையக்கூடாது. சிலர் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கேட்கும் அந்த காரியம் நிறைவேறாவிட்டால் அல்லாஹ்வின் அருளில் நிராசை அடைந்து விடுவார்கள். அல்லாஹ்வின் அருள் விசாலமானது. எனவே அவனது அருளில் நிராசையடையக்கூடாது. தனக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே, அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பவன்.